ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்து பரோட்டா ஸ்டைலே சப்பாத்தி வச்சு பண்ணுற ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும், ஒரு பதத்துக்கு வரணும். அப்படின்னா தான். அப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வெங்காயம் ஒரு பதத்துக்கு வந்தோடனே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கினோடனே நல்லா இதாகும். அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழைலாம் போட்டு அதையே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மிளகாய்த்தூள் போட்டு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கிண்டினா தான் ஒரு இதாக இருக்கும், கலர் வரும் நல்லா. அப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உங்களுக்கு எத்தனை தேவையோ ஊற்றிக்கலாம். சப்பாத்தியை பொறுத்து ஊற்றிக்கோங்க முட்டையை. நாங்கள் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். நல்லா முட்டையை ஊற்றிட்டு கிண்ணா கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்ணா தான் முட்டை நல்லா வேகும். பாருங்கள், ஒரு கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். சப்பாத்தி போட்டு நல்லா கிண்டிக்கலாம். சப்பாத்தி பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கட்டுங்க. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் எங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா கிண்ணா தான் ஒரு இதாக இருக்கும். சிக்கன் லைட்டாக வேகும். நல்லா கிண்டணும், இல்லை அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சே லைட்டாக பண்ணுங்கள். சாஸ் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தக்காளி சாஸ் ஊற்றி கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. தக்காளி சாஸ் அப்படின்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். சாஸ் ஊற்றிட்டு நல்லா கிண்டலாம். நல்லா கிண்ணானே ஒரு மணம் வரும். அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கிண்ணா தான் ஒரு டேஸ்ட்டுக்கு வரும். பாருங்கள், கொட்டுனா இலையில கொட்டுறோம். நல்லா ஒரு ரெசிப்பியாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் புது ஸ்டைல் சப்பாத்தி கொத்து. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.